எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பிராமணர்கள் சாப்பிட்டு போட்ட எச்சி இலையில் பிராமணர் அல்லாதவர்கள் எச்சில் இலையில உருண்டா ஒரு மோட்சத்தை கொடுக்கும் ஒரு தீர்ப்பை வந்து அவர் கொடுக்குறாரு. 2வது முறை அந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா தலைமை நீதிபதி இதில் தலையிட மாட்டாங்களா? மீண்டும் ஒரு சிங்கிள் ஜட்ஜ் 2 பேர் போட்டு நீ வந்து தீர்ப்பை மாற்ற முடியாது, அதை விசாரிக்கவே கூடாது, நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போகணும். எப்படி லிஸ்ட் பண்றாங்க? இந்த ஜிஆர் சுவாமிநாதன் நிறைய ஆர்எஸ்எஸ் காரர்கள் இல்லை சார், நமக்கு பிடிக்காத தீர்ப்பு அப்படி கிடையாது. இதுதான் ரூல், இதுதான் ப்ரொசீஜர். இந்த விதிமுறையை மீறுவது வந்து பிடிச்சதா பிடிக்காதுன்னு என்ன சொல்ல வேண்டும்? நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை நிறைவேற்ற வேண்டியதான தமிழக அரசோட கடமை. 2017 கொடுத்த 2 நீதிபதி கொடுத்த உத்தரவு ஒன்று இருக்கு. எதை நிறைவேற்றணும் தமிழ்நாடு அரசு? இஃப் யூ ஹேவ் த கட்ஸ், இந்த 2 நீதிபதி கொடுத்தாங்க இல்லையா 2017, அந்த தீர்ப்பு செல்லாது, ஆகவே அதை ரத்து செய்துவிட்டு நான் புதிய தீர்ப்பு எழுதுங்க. ஜிஆர் சாமிநாதனுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் கொண்டு வர வேண்டும். ஐ ஹேட் நாட் ஆர்டர்ட் தி எக்ஸிகியூஷன் ஆஃப் எனிபடி, ஐ ஹேட் நாட் ஆர்டர்ட் டிமாலிஷன் ஆஃப் எனி பில்டிங். அப்படின்னா என்ன சொல்ல வராரு? அங்க தர்கா இருக்கு, தர்காவை நான் இடிக்கையா சொன்னேன் அப்படின்னு கேட்கிறார். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு ரஜினிகாந்த். வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விசிக தலைவர் சொல்கிறாரு, நீதிபதி மீது இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும், அவரை தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீதிபதியை ஒரு அளவோடு விமர்சிக்காமல் எல்லைகளற்று எல்லாரும் விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? நீதிபதியாக செயல்படணும், அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படணும், நீதித்துறையினுடைய அந்த முறைகளுக்கு ஏற்ப வந்து செயல்பட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீதிபதி என்பவர் ஏதோ வானத்திலிருந்து குதித்து வந்த தேவதை போல அல்லது மிக பெரும் சர்வ வல்லமை பொருந்திய கடவுளை போல சட்டத்தை மீறி செயல்படுகிற பொழுது அந்த விமர்சனங்களை தவிர்க்க முடியாதது. இல்லை, நீங்களும் வழக்கறிஞர் தான், மைலாட் சொல்லி தான் நம்ம ஆரம்பிப்போமே அவங்கள. நிச்சயமாக அவர்கள் மைலாட் அப்படின்னு சொன்னாக்கா என்னது கடவுளே அப்படின்னு கடவுளுக்கு நிகராக நாம் வந்து நீதிபதியை அழைக்கிறோம், விழிக்கிறோம். அதுக்கு ஏன் அப்படி சொல்கிறோம்னா, அவர்கள் வந்து அந்த சட்டத்தை, சமூக நீதியை, மக்களுக்கான நீதியை அவர்கள் வந்து கொடுக்குற இடத்துல இருக்காங்க, நீதி பரிபாலனம் பண்ணுகிற இடத்தில் இருக்கிறாங்க. ஆகவே அவர்களை நாம் வந்து மை லார்ட் என்று வந்து அழைக்கிறோம். கீழமை நீதிபதிகளை யுவர் ஆனர் என்று அழைக்கிறோம். மேன்மை பொருந்திய அப்படின்னு அர்த்தம் தமிழில். அதாவது எல்லாவற்றையும் தாண்டி இங்கே வந்து எது உயர்ந்தது அப்படின்னு சொன்னால் அரசியலமைப்பு சட்டம் தான் உயர்ந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் எல்லாவற்றை விடையும் உயர்ந்தது. நீதித்துறையை இயக்குவது, பாராளுமன்றத்தை இயக்குவது, சட்டமன்றத்தை இயக்குவது, அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மக்களுடைய உரிமைகளையும் பாதுகாப்பது, பிரதமருடைய அதிகாரம், குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் என்று அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் நாம் செயல்படணும். அதான் ரூல் ஆஃப் லான்னு சொல்கிறாங்க. ரூல் ஆஃப் லான்னா சட்டத்தின் ஆட்சி. சட்டத்தின் ஆட்சியை அனைவரும் கடைபிடிக்கணும். சட்டத்தின் ஆட்சியை குழி தோண்டி புதைக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நீதிபதிகள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. இது பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் பல உயர்நீதிமன்ற தீர்ப்புகளும் அதை சொல்லியிருக்கு. பீப்புள் இஸ் த மாஸ்டர், ஆல் அதர் பர்சன்ஸ் இன்க்ளூடிங் தி ஜட்ஜஸ் ஆர் சர்வன்ட் டு த பீப்புள். பீப்புள் ஆர் த மாஸ்டர். மக்கள் தான் வந்து மிகப்பெரிய சக்தி படைத்தவர்கள். மக்களுக்கு பணி செய்பவர்கள் தான் அனைவருமே, நீதிபதிகள் உள்ளிட்டு. ஆகவே இந்த வார்த்தையை நான் சொல்லலை, இது நீதிமன்றமே சொல்லியிருக்கிற, உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிற வார்த்தை இது. பீப்புள் ஆர் த மாஸ்டர் அப்படிங்கிற செய்தி. இப்போது நீங்கள் என்ன பெரிய கால கொடுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன், நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் போன்றவர்கள் இந்த திருப்பரங்குன்ற வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதனுடைய நியமனத்தின் போதே, அவருடைய நீதிபதியாக அவரை நியமிக்கும் போதே மிகப்பெரிய சர்ச்சையும் எதிர்ப்பும் எழுந்தது எல்லாருக்கும் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த எதிர்ப்பை வந்து மீறி அவர் வந்து நீதிபதியாக நியமிக்கப்பட்டார்.
ஆனால் என்ன மக்கள் அச்சப்பட்டார்களோ, என்ன ஜனநாயக சக்திகளும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகிற வழக்கறிஞரும் எதை வந்து கண்டு அவரை நீதிபதியாக நியமிக்கக்கூடாது என்று குரல் எழுப்பினார்களோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஜிஆர் சாமிநாதன். அவருடைய தொடர்ச்சியான உத்தரவுகள் வந்து ஒரு நீதிபதியாக இல்லாமல் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய பொறுப்பாளராக பேசுவதை போல தான் பேசுகிறார். கரூர் மாவட்டத்தில் நெரூரில் பிராமணர்கள் சாப்பிட்டு போட்ட எச்சி இலையில் மற்றவர்கள் பிராமணர் அல்லாதவர்கள், குறிப்பாக பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலினத்தை சார்ந்தவர்கள்லாம் அந்த எச்சில் இலையில் உருண்டா அது வந்து சொர்க்கத்துக்கு போகிற ஒரு மோட்சத்தை கொடுக்கும் என்று ஒரு தீர்ப்பை வந்து அவர் கொடுக்குறாரு. அது மத நம்பிக்கை. ஆனால் அது அவருக்கு முன்னாடி 2 நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் என்ன கொடுத்துருக்குன்னா அதை தடை செஞ்சுருக்கு. எச்சில் இலையில் உருள்றது மனிதாபிமானத்துக்கு எதிரானது, மனித நேயத்துக்கு எதிரானது. ஒரு மனிதன் சாப்பிட்ட எச்சில் இலையில் இன்னொரு மனுஷன் போய் உருள்றாமா? ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம், இந்த நடைமுறையை வந்து நாம் ஏற்க முடியாது என்று 2 நீதிபதிகள் ஏற்கனவே அதை தடுத்து அதை தடை செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். ஆனால் 2 நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவை ஒரு நீதிபதி மாற்ற முடியாது. இவரே சட்டத்தை மதிக்கலன்ற ஜிஆர் சாமிநாதன் சட்டவிரோதமாக செயல்படுகிறார், அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுகிறார். நீதித்துறையினுடைய அந்த ஹைரார்கி என்று சொல்லக்கூடிய ஜுடிஷியல் டிசிப்ளின் என்று சொல்வார்கள், ஜுடிஷியல் டிசிப்ளின் என்று சொல்வார்கள், அந்த ஒழுங்குக்கு எதிராக செயல்படுறாரு. 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை ஒரு நீதிபதி எப்படி மாற்ற முடியும்? அதே வேலையைத்தான் இன்றைக்கு ஜிஆர் சாமிநாதன் இந்த திருப்பரங்குன்ற வழக்கில் செஞ்சிருக்கிறாரு. திருப்பரங்குன்ற வழக்கை பொறுத்தளவு அது 1920 அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. 1923 ராம ஐயர் என்கிற ஒரு நீதிபதி அந்த திருப்பரங்குன்ற மலையை ஆய்வு செய்து வரைபடத்தின் அடிப்படையில் இந்தந்த இடங்கள் தர்காவிற்கு உரிய இடங்கள், இந்தந்த இடங்கள் முருகன் கோவிலுக்கு, சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு உரிய இடங்கள் என்று தீர்ப்பளித்திருக்கிறார். இந்த தீர்ப்பை எதிர்த்து அன்றைக்கு வந்து ஆங்கிலேயர் ஆட்சி, அந்த ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இந்த தீர்ப்பை எதிர்த்து பிரிவி கவுன்சில் தான் அப்பீல் போகணும், லண்டனுக்கு தான் அப்பீல் போகணும். அந்த லண்டன் பிரிவி கவுன்சில் அப்பீல்லையும் நீதிபதி ராமையர் சொன்ன தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தர்காவுக்கோ கோவிலுக்கோ இருக்கிற பிரச்சனை என்பது இன்றைக்கு நேற்றைக்கு அல்லது. அது வந்து கிட்டத்தட்ட 1920களிலிருந்து இந்த பிரச்சனையை வந்து தொடங்குறாங்க. குறிப்பாக இந்துத்துவ சக்திகள், ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் தான் இதை தொடங்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்கே இணக்கமாக மக்கள் வாழுகிறார்கள். இங்கே இந்து முஸ்லீம் என்கிற பிரச்சனை கிடையாது, அவர்கள்ட்ட மத மோதல் கிடையாது. தர்காவுக்கு போகிறவங்க தர்காவுக்கு போகிறாங்க, முருகன் கோயிலை வழிபடுறவங்க முருகன் கோயிலை வழிபடுறாங்க, தாயா பிள்ளையா பழகிறாங்க, சகோதரர்களாக பழகிறாங்க. ஆகவே இதற்குள் ஒரு மத மோதலை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு முயற்சி என்பது 20களிலே தொடங்கிடுச்சு. அது ஆங்கில அரசே அதை வந்து ஆங்கில நீதிமன்றமே அதற்கு முட்டுக்கட்டை போட்டு உரிய தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு தனி நீதிபதி கொடுக்க முடியாது, சட்டத்திற்கு புறம்பானதுங்கிறீங்க. அப்போது அவர் நீங்களே சொல்கிற மாதிரி 2வது முறையாக அந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா தலைமை நீதிபதி இதில் தலையிட மாட்டாங்களா? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் அதன் பிறகு பல கட்ட வழக்குகள் நடந்திருக்கு. நான் சொன்ன அந்த வரிசையில் 23லேருந்து சொல்கிறேன். 2014 பேர் வந்து சுப்பிரமணியா அல்லது வந்து தியாகராஜனான்னு தெரில, ஒருத்தர் வந்து தீபம் வந்து தர்கா அருகே இருக்கிற அந்த சர்வே கல், அந்த கல் எல்லை கல்னு சொல்கிறாங்க, அந்த எல்லை கல்லை வந்து ஏற்றணும், அதை தீபத்தூணுன்னு சொல்லி அதில் தான் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு போடுறாரு. அது தீபத்தூன்னு அவர் சொல்லலை, அந்த கல்லில் விளக்கேற்றணும்னு சொல்லும் பொழுது அது வந்து முதல்ல சிங்கிள் ஜட்ஜிக்கிட்ட வருது, ஒரு தனி நீதிபதி, அவர் நீதியரசர் வேணுகோபால். அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை இப்போது அந்த உச்சி பிள்ளையார் கோயில்கிட்ட ஏற்றுறாங்க இல்லையா, அங்கே தான் முருகன் கோயிலுடைய கருவறைக்கு நேராக இருக்கிற அந்த இடம்தான், அந்த தூண் தான் தீபத்தூண் சொல்லப்படுது. அந்த தீபத்தூணில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தூணில் தான் தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க கார்த்திகை போதெல்லாம். அந்த தூணில் ஏற்றுவது என்பது தொடரும், நீங்கள் புதிய இடத்த வந்து ஏற்ற முடியாது என்று
நீதிபதி வேணுகோபால் அவர்கள் உத்தரவு போட்டுறாரு. இந்த உத்தரவை எதிர்த்து மீண்டும் அந்த மனுதாரர் என்ன பண்ணுறாருன்னா அப்பீல் போகிறாரு. அப்போ ஒரு நீதிபதி உத்தரவு எடுத்து 2 நீதிபதிக்கு அப்பீல் வரும், அதான் டிவிஷன் பெஞ்சு. அந்த 2 நீதிபதி அப்பீல் வந்து வருது. அது 2014 அந்த கேஸ் வருது. அந்த 2014 வந்த கேஸை 2017 தீர்ப்பு சொல்கிறாங்க. 2017 யார் யார் தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா, நீதிபதி பவானி சுப்ரமணியனும் நீதிபதி கல்யாண சுந்தரன் கொண்ட அந்த டிவிஷன் பெஞ்ச், அந்த 2 நீதிபதி கொண்ட அந்த அமர்வு விசாரித்து எப்பொழுதும் பல 10 ஆண்டுகளாக எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்படுகிறதோ, அதாவது உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு அருகே இருக்கிற அந்த தூணில்தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும், அங்கே தேவையற்ற பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது, அமைதிக்கோ அல்லது வந்து இணக்கத்துக்கோ இந்த கம்யூனல் ஹார்மோனிக்கோ சமூக ஒற்றுமைக்கோ எந்த குந்தகம் விளைவிக்கக்கூடாது, தேவையற்ற குந்தகங்களை விளைவிக்கக்கூடாது, பல 10 ஆண்டுகளாக எங்கே ஏற்றப்படுகிறதோ அங்கே தான் ஏற்றப்பட வேண்டும்னு தீர்ப்பு சொல்லியாச்சுங்க. இது 2012 2 பேர் கொண்ட தீர்ப்பு. ஒரு நீதிபதி கொண்ட தீர்ப்புக்கு அப்பீல் வர்றாங்க. அந்த அப்பீலில் 2 பேர் கொண்ட தீர்ப்பும் அந்த ஆர்டரை உறுதிப்படுத்திட்டாங்க. இதுக்கு மேலே அதே விஷயத்தை வந்து மறுபடியும் ஒரு வழக்கை வந்து அதே உயர் நீதிமன்றத்தில் போட முடியாது. 2 நீதிபதி உத்தரவுக்கு எதிராக நீங்கள் வழக்கு போடணுன்னா நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போகணும், சுப்ரீம் கோர்ட்டு தான் போகணும், டெல்லி தான் போகணும். ஆனாலும் கூட சங்கிகள் தொடர்ச்சியாக இதை தகர்ப்பதற்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியில் ஒன்று தான் இந்த ராம ரவிக்குமார் என்கிற ஒரு நபர் வழக்கு போட்டது. அந்த நபர் வழக்கு போட்ட வழக்கு என்பது செல்லத்தக்க வழக்கு கிடையாது, உயர் நீதிமன்றத்தில் எடுத்துக்க முடியாது. காரணம், டிவிஷன் பெஞ்சு அப்பீலில் முடிவு பண்ணியிருக்கு. ரொம்ப முக்கியமானது, தனி நீதிபதி போட்ட ஆர்டரை 2 பேர் கொண்ட அப்பீல் நீதிபதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் முடிவு பண்ணிடுச்சு. அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் முடிவு பண்ணிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு மேலே அப்பீல் எங்கே போகணும், அதுக்கு மேலே மேல்முறையீடு எங்கே போகணும்னா உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போகணும். மீண்டும் ஒரு சிங்கிள் ஜட்ஜ் 2 பேர் போட்டு நீ வந்து தீர்ப்பை மாற்ற முடியாது, அதை விசாரிக்கவே கூடாது. அப்புறம் எப்படி லிஸ்ட் பண்ணுறாங்க? பர்சனலாக இவர் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாரு. இந்த ஜிஆர் சுவாமிநாதன் பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து லிஸ்ட் பண்ணி தனக்கிட்ட கொண்டு வர வச்சு இதெல்லாம் வந்து விசாரிக்கப்படணும். நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது. நிறைய ஆர்எஸ்எஸ்காரர்கள் இல்லை சார், நமக்கு பிடிக்காத தீர்ப்பு அப்படி கிடையாது. பிடிக்காத தீர்ப்பு இல்லை சார். நான் இப்போ சொன்னேன்ல, இதுதான் மெத்தடு, இதுதான் ரூல், இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் உயர்நீதிமன்ற விதிமுறை. இந்த விதிமுறையை மீறுவது வந்து பிடிச்சதா பிடிக்காதுன்னு என்ன சொல்ல வேண்டியிருக்கு? அவசியமே கிடையாது. இதில் என்ன பிடிக்காது? நான் என்ன கேட்குறேன் சார், முதல்ல ராம ரவிக்குமார் திருப்பரங்குன்றத்தை சார்ந்தவரா? ஹி ஹஸ் நோ லோக்கல் ஸ்டாண்டிங். ஒரு வழக்கு போடணும்னா அந்த வழக்கில் அவர் நேரடியாக பாதிக்கப்படணும். மதுரையை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க அவர். சார், எழுமலைங்கிற ஊர் சார், மதுரையிலேருந்து திருப்பரங்குன்றத்திலேருந்து 60 கிலோமீட்டர் அப்பால் இருக்குன்னு சொல்கிறாங்க. 60 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறவது கேஸ் போகிறாரு. ஒரு அமைப்பினுடைய பொறுப்பாளர், அவர் இந்து முன்னணி என்கிற ஒரு சங்க பரிவாரத்தினுடைய பொறுப்பாளர். அவர் வந்து எந்த வகையில் பாதிக்கப்படுறாரு? திருப்பரங்குன்றத்தில் அவங்க எழுமலையில் இருக்கிற கோயிலில் அளவு பண்ண மாட்டேங்கிறாங்களா? அல்லது வந்து நான் என்ன கேட்குறேன், திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற யாராவது இதுக்கு வந்து மேலே தான் கொண்டு போய் தீபம் ஏற்றுன்னு கேட்டாங்களா? அல்லது அந்த கோயில் நிர்வாகம் கேட்டதா? யாருக்கு லோக்கல் ஸ்டாண்டி இருக்குன்னு சொன்னால் அந்த கோவில் நிர்வாகத்துக்கு தான், அந்த கோவிலில் பூஜை புனஸ்காரம் செய்பவர்களுக்கு தான், அந்த கோவிலை தன்னுடைய வந்து குலதெய்வமாக கொண்டவர்களுக்கு தான், அல்லது அந்த கோவிலில் வழிபடுகிற அந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கு முதல் உரிமை, கோவில் நிர்வாகத்திற்கு முதல் உரிமை. அதான் லோக்கல் ஸ்டாண்டிங்கிறது சொல்றது. நிர்வாகம் தான் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு, அதனால அரசு சொல்றது நிர்வாகம் செய்யுதுங்கிறாங்க. அங்க இருக்கிற பட்டர்கள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்களா? அங்க இருக்கிற வந்து பூசாரிகள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்களா? அங்க இருக்கிற பொதுமக்கள் வந்து அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்களா? அங்க அந்த சுப்பிரமணிய சாமி கோயிலில் வழிபடுற பக்தர்கள் அவங்க வந்து அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்களா? அவங்க யாரும் வரலை சார். என்ன சார், ஒரு தேர்ட் பார்ட்டி அவர் கொண்டாந்து ஒரு பெட்டிஷனை போடுறாரு. நீங்கள் என்டர்டெயினே பண்ண தப்பு சார். முதல் லீகலாகவும் தப்பு, லோக்கல் ஸ்டாண்டி பார்க்கும்போதும் தப்பு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அவர் கொண்டாந்து போடுறாருல்ல, இன்னும் உனக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்டி, நீ எப்படி பாதிக்கப்படுற என்று நீங்கள் கேட்கணுமா இல்லையா? அவர் ஒரு இயக்கத்தின் அடிப்படையில் கொண்டாந்து போடுறாருல்ல, நீங்கள் எப்படி அதை என்டர்டெயின் பண்ணீங்க? முதல் நீங்கள் விசாரிக்க கூடாதுல்ல, சட்டப்படியே தப்பாச்சே. இதை வந்து ஏன் ஜெயச்சந்திரனுக்கும் கே ராமகிருஷ்ணன் நீதிபதிகளுக்கு தெரியாதா? இல்லை, இதைத்தான் நயினா நாகேந்திரன் சொல்கிறாரு. நீதிபதியை விமர்சிக்கிறாங்க, கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், தமிழக அரசு இதுதான் பண்ணுது. நீதிமன்றம் உரிய நடவடிக்கை, நீதிமன்ற அவமதிப்பு வழக்க தமிழ்நாடு மேலே. We don't care sir, you take the contempt proceedings against us sir.
You are exceeding your limit. You are violating the constitutional provisions. You are violating the rule of law. You are damaging, you are wantonly regulating the process of law. You take contempt, we are ready to face the contempt. You come and give evidence in the box, we are ready. வாங்க, நீங்கள் வாங்க, சொல்லுங்க பார்க்கலாம். சார் இதெல்லாம் சார் சட்டப்படி நடந்தால் யார் கேட்க போகிறா? நான் என்ன கேட்குறேன், ஒரு நீதிபதி நான் என்ன கேட்குறேன் சார், இது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ஜிஆர் சாமிநாதன் ஹைகோர்ட் நீதிபதி. ஜிஆர் சாமிநாதனை வச்சே நான் சொல்கிறேன். ஜிஆர் சாமிநாதன் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டார். இந்த தீர்ப்பை ஒரு மாவட்ட நீதிபதி ஒரு மாதம் கழிச்சு அந்த தீர்ப்புக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுத்தா, இன்னைக்கு தேதியில் நான் கொடுத்துருக்குறேன், அதனால் மாவட்ட நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தான் சரி என்று சொன்னால் அது சரியா? கொடுக்க முடியுமா? அதே ஒப்பீடு தான் சார் டிவிஷன் பெஞ்சுக்கும் சிங்கிள் ஜட்ஜுக்கும் உள்ள வித்தியாசம். டிவிஷன் பெஞ்சு 2 நீதிபதி கொண்ட ஒரு அமர்வு தீர்ப்பு கொடுச்சுன்னா ஒரு நீதிபதி அதை மாற்ற முடியாது, அதை விசாரிக்கவே கூடாது. யூ ஆர் நோ ரைட் அட் ஆல். யூ ஹவ் நோ ரைட் அட் ஆல். என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை நிறைவேற்ற வேண்டியதான தமிழக அரசோட கடமை. சார் 2 உத்தரவு இருக்குது. 2017 கொடுத்த 2 நீதிபதி கொடுத்த உத்தரவு ஒன்று இருக்குது. இப்போ இவர் ஒரு நீதிபதி கொடுத்த உத்தரவு இவர் கொடுத்துருக்காரு. எதை நிறைவேற்றணும் தமிழ்நாடு அரசு? அதுவும் ரத்து பண்ணப்படலை. நீங்கள் அதை ரத்து பண்ணுறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இஃப் யூ ஹாவ் த கட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 2 நீதிபதி கொடுத்தாங்க இல்லையா 2017, அந்த தீர்ப்பு செல்லாது, ஆகவே அதை ரத்து செய்து விட்டு நான் புதிய தீர்ப்பு எழுதுங்க. அதை தானே சார் மறைமுகமாக செஞ்சுருக்கிறீங்க. The division bench judgment is also in force. அதுவும் அமலில் இருக்குது. இல்லை, ஆனால் என்ன கேட்குறாங்கன்னா, நீதிமன்றம் கொடுக்குற எல்லா தீர்ப்பையும் இப்படி நீங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்குவீங்களா? இதற்கு முன்னாடி நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் சில வீடுகள் இடிக்கப்பட்டுச்சு, கோவில் இடங்களில் இருந்தவங்களோட இடங்கள்லாம் பறிக்கப்பட்டுச்சு. அப்போல்லாம் அதை சிறமேற்கொண்டு செஞ்சது இந்த தமிழக அரசு தான். அதை விசிகா போன்றவர்கள்லாம் கண்டும் காணாமல் தானே இருந்தாங்க. இதற்கு ஏன் அவ்வளோ கொந்தளிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. சார், அது நீங்கள் எதை சொல்கிறீங்கன்ட்டு நீங்கள் சொன்னாதான், அல்லது அந்த ஃபேக்ட்ஸை நான் படித்தாதான் அதுக்கு நான் விளக்கம் சொல்ல முடியும். சரிதானா? இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு, இந்த நடவடிக்கையை பொறுத்தளவுக்கு நேரடியாக இவ்வளவு ஃப்ளாஸ் இருக்குது, இவ்வளவு தவறுகள் இருக்குது, இவ்வளவு சட்டவிரோதம் இருக்குது. இது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான செயல் சார். இது யூ ஆர் நாட் அபோவ் த லா, யூ ஷுட் பைண்ட் பை த லா. நீங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர் தான் நீதிபதியாக இருந்தாலும், நீங்கள் சட்டத்துக்கு மேலானவர் கிடையாது. நீங்கள் அது மட்டும் இல்லை, இவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு, 1ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு, டிசம்பர் 1ஆம் தேதி. டிசம்பர் 3ஆம் தேதி நீங்கள் தீபம் ஏற்றணும். அதுவும் வழக்கமாக ஏற்றுகிற இடத்தில் ஏற்றினாலும் அதை தாண்டி மனுதாரர் கேட்குற இடத்துல ஏற்றணும். ஏன் தீபம் ஏற்ற மறுத்தா தீபம் ஏற்றணும் நீங்கள் சொல்லலாம். வழக்கமாக ஏற்றப்படுகிற இடத்தில் தீபம் ஏற்றுறாங்க. அதை அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ ஷுட் லைட் தி கார்த்திகா தீபம் இன் தட் போஸ்ட் which is in hilltop. ஹில்டாப்பில் இருக்கிற மலை உச்சியில் இருக்கிற அந்த தூண்லையும் ஏற்றணும். ஏன் அந்த தீர்ப்பு? வழக்கமாக ஏற்றுற இடத்துல தானே ஏற்றுவாங்க. ஒரு இடத்துல தான் ஏற்றுறாங்க. திருவண்ணாமலையில் என்ன 4 இடத்துல ஏற்றுனாங்களா? 2 இடத்துல ஏற்றுனாங்களா? வேறு எங்காவது ஏற்றுனாங்களா? திருத்தணியில் ஏற்றுனாங்களா? முன்னாடி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துலலாம் ஏற்றிருக்காங்க. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். என்ன ஆதாரம்? there is no evidence at all. ஒரு ஆதாரம் இல்லையே சார். சார், அது தீபத்தூணுன்னு இவர் பேர் வைக்கிற சார், இவர் பேர் வைக்கிறாரு ஜிஆர் சாமிநாதன். இதுதான் பிரச்சனை, நல்லா புரிஞ்சுங்க சார். ஜிஆர் சாமிநாதனுக்கு சிஎஸ்எஃப் அனுப்புறதுக்கு என்ன ரைட் இருக்கு? இங்கே காவல்துறை இருக்கு சார். கடமை தவறிட்டாங்க, அதனால அனுப்புனாங்க அப்படின்னு. கடமை எங்க தவறுனாங்க? அவங்க போகல. அவர்கள் கடமை தவறினாலும், ஒருவேளை உங்க பார்வையில் கடமை தவறினாலும் உங்களுக்கு பவர் நீங்கள் கண்டெம்ப்ட் எடுக்கலாம், அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கலாம், அல்லது மீண்டும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணலாம். யூ ஹாவ் நோ ரைட் டு சென்ட் அனதர் ஃபோர்ஸ். இன்னொரு ஃபோர்ஸை, அதுவும் ஒரு நீதிமன்றத்தின் பாதுகாப்புக்காக மட்டுமே வந்த ஒரு மத்திய தொழில் பாதுகாப்பு படைய, தட் இஸ் நாட் போலீஸ் ஃபோர்ஸ். அது ஒரு காவல் அமைப்பு கிடையாது, அது ஒரு பாதுகாப்பு அமைப்பு.
அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை என்பது உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளைக்கும் பிரின்சிபல் சீட்டுன்னு சொல்கிற சென்னை உயர்நீதிமன்றத்திற்கும் அந்த வளாகத்தை பாதுகாப்பதற்கு அங்கே வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்தது. எனக்கு தெரிஞ்சு 2010-11 வந்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க போய் ஒரு தீர்ப்பை போய் நடைமுறைப்படுத்த அவங்களுக்கு யார் ரைட்டு கொடுத்தா? அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க? நான் கேட்குறேன், நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கிறது சிஎஸ்எஃப்ங்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதில் பார்ட்டியா? இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இங்கே கன்சென்ட் கொடுத்துச்சா எங்கள் ஃபோர்ஸை நான் அனுப்புகிறேன்ட்டு? இப்படி ஒவ்வொரு நீதிபதியும் முடிவெடுத்தாங்கன்னா சட்டம் ஒழுங்கு என்ன ஆகுறது? உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபோர்ஸை நீங்கள் பயன்படுத்தலாமா? இது சட்டவிரோதம் இல்லையா? அதிகார துஷ்பிரயோகம் இல்லையா? உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு நீங்கள் இராணுவத்தை ஒரு விஷயத்துக்கு அனுப்புகிறாரு, டெல்லிக்குள்ளே அனுப்ப முடியுமா சார்? அப்படி தான் சார் இவர் பண்ணியிருக்காரு. இந்தியா முழுக்க யார் ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெறுறாங்களோ, யார் ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜியில் இருக்கிறாங்களோ, யார் ஆர்எஸ்எஸ்னுடைய என்ன சொல்கிறது அவங்களுடைய செல்ல குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அவங்க தான் அதிகமாக நீதிபதிகளாக நியமிக்கப்படுறாங்க. அதனால தான் இங்கே சோஷியல் ஜஸ்டிஸ் மறுக்கப்படுது. இட் இஸ் எ ஹை டைம் டு டிமாண்ட் ஃபார் அப்சர்விங் த சோஷியல் ஜஸ்டிஸ் இன் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹையர் ஜுடிஷியரி. இது நான் சொல்கிறேன். இது மிக முக்கியமான நேரமாக நாம் கருதப்படணும். எதுன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கோ அல்லது ஹைகோர்ட் நீதிபதிகளுக்கோ இடஒதுக்கீடு கிடையாது. சரி, இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதற்கு நாம் போராட வேண்டும். இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி ஜிஆர் சாமிநாதன்கள் சேர்ந்துருவாங்க. இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, நிறைய வந்துட்டாங்க. அப்போ இதை உடனடியாக நாம் கை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஜிஆர் சாமிநாதனுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் கொண்டு வர வேண்டும். இவர் நீதிபதியாக இருப்பதற்கே தகுதியை இழந்து விட்டார். இவரை பதவி நீக்கம் செய்வதற்கு உடனடியாக இந்தியா கூட்டணியுடைய கட்சிகளினுடைய தலைவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அதற்கு இம்மீடியட்டாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அதுக்கான செயல்களை தொடங்க வேண்டும். அவரை நான் பாராட்டுறேன். தமிழ்நாடு அரசை நான் பாராட்டுகிறேன். இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு முதலமைச்சரை பாராட்டுகிறேன். ஒரு தப்பான நீதியை கொடுத்தா, ஒரு தப்பான தீர்ப்பை கொடுத்தாலும் அந்த தப்பான தீர்ப்புக்கு உடனடியாக உடன் போகாமல் அதை தடுத்து இன்றைக்கு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் தமிழ்நாடு காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது பிகாஸ் ஆஃப் திராவிட மாடல் ரூலு. ஒருவேளை உச்சநீதிமன்றமும் இதே தீர்ப்பை சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் தமிழக அரசு? உச்சநீதிமன்ற தீர்ப்பும் இதே தீர்ப்பை சொன்னாங்கன்னா தமிழ்நாடு அரசு ரிவ்யூ பெட்டிஷன் போகலாம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கன்சிடர் பண்ண சொல்லலாம். மீண்டும் அதை நாம் லீகலாகவே டிஸ்பியூட் பண்ணலாம். அது அப்படி சொன்னால் அதன் பிறகு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லாட்டி மக்கள் போராட்டம் இருக்க ஏன் இருக்குது சார்? நான் என்ன கேட்குறேன், என்ன மாதிரி வன்மமாக இவர் தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இவர் சொல்கிறார் சார், நான் அவர் போட்ட இந்த கண்டெம்ட் பெட்டிஷன் இப்போ அதுக்கு அன்னைக்கே 3ஆம் தேதியே 6 மணிக்கு மேலே இவர் உடனே தீர்ப்பு சொல்லியிருக்காரு. அதில் இவர் சொல்கிறாரு, நான் எந்த கட்டடத்தையும் இடிக்க சொல்லி உத்தரவு போடல. எவ்வளவு அப்போ என்ன சார் உங்கள் நோக்கம்? தர்காவை இடிக்கணுமா? அதுக்கு தான் சார் அடி போடுறாங்க இவங்க. தர்காவை இடிப்பதற்கு அடி போடுகிறார்கள். இது எப்படி அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதோ, எப்படி நீதிமன்றத்தை வைத்து அவர்கள் அதை சாதித்தார்களோ, எப்படி சட்டத்தை வைத்து தங்களுக்கு வேண்டிய நீதிபதிகளை வைத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் கைகளிலே கொண்டு இறுதியாக பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டப்பட்டதோ, அந்த நடவடிக்கையில் எப்படி மதமோதல் ஏற்பட்டதோ, எப்படி இரத்த ஆறு ஓடியதோ, எப்படி இங்கே இருக்கிற சிறுபான்மை மக்களுடைய உரிமை, வழிபாட்டு உரிமை என்பது பறிக்கப்பட்டதோ, அப்படி ஒரு நிலையை கொண்டு வருவதற்கு தமிழ்நாட்டில் சதித்திட்டம் தீட்டப்படுகிறது. அந்த சதித்திட்டத்திற்கு இன்றைக்கு ஜிஆர் சாமிநாதன் என்கிற நீதிபதி துணை போயிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகளை நான் இப்போ படித்து காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். பேரா 9, the fundamental right of the writ petitioner are involved. அதாவது பெட்டிஷன் போட்டார் ராமக ரவிக்குமார் 60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டு ஒரு இந்து முன்னணி பொறுப்பாளர். அவருடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டுருச்சான்.
இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த ரிட் பெட்டிஷனர் இர் இன்வால்வ்டு, அது வந்து அதில் சம்மந்தப்பட்டிருக்கு, அவருடைய அடிப்படை உரிமை சம்மந்தப்பட்டிருக்கு, வழிபாடு உரிமை. ரூல் ஆஃப் லா ஈஸ் அட் ஸ்டேக், சட்டத்தின் ஆட்சி இங்கே மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திச்சிருக்குது, அப்படியே சம்பித்து போயிருக்கு. தி ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹஸ் டிசைடட் டு காக் எ ஸ்னூக் அட் தி கோர்ட் ஆர்டர். இந்த தமிழ்நாடு நிர்வாகம் இருக்கு இல்லையா, அரசு நிர்வாகம் இந்த கோர்ட்டினுடைய உத்தரவை கேலி செய்திருக்கிறது அல்லது அந்த உத்தரவை மதிக்கவில்லை. கிளாக் எ ஸ்னூக் அட் திஸ் கோர்ட் ஆர்டர். அதுக்கு அடுத்து தான் சார் ரொம்ப முக்கியம். மியர்லி அட்மிட்டிங் தி கண்டெம்ப்ட் பெட்டிஷன் அண்ட் இஷ்யூவிங் ஸ்டேச்சுட்டரி நோட்டீஸ் வில் நாட் சர்வ் த பர்பஸ். சும்மா நான் கண்டெம்ப்ட் எடுக்கிறதோ அல்லது வந்து ஒரு நோட்டீஸ் வந்து கொடுக்குறதோ, நீங்கள் ஏன் நான் சொன்னதை கேட்கல, உத்தரவை ஏன் மதிக்கலன்னு கேட்குறதோ, அது எந்த பர்பஸையும் வந்து அது இதாகாது. அதன் பிறகு தான் இவர் வந்து அந்த சிஎஸ்எஃப்போட அந்த பெட்டிஷனர் ராமரவிக்குமாரையும் 10 பேரையும் அனுப்புகிறாரு சிஎஸ்எஃப் பாதுகாப்போடு. அது சொல்கிறாரு, ஐ ஹேட் நாட் ஆர்டர்டு த எக்ஸிக்யூஷன் ஆஃப் எனிபடி. நான் யாரையும் தூக்கில் போடுறதுக்கு, யாரையும் வந்து கொல்ல சொல்லி நான் ஆர்டர் போடல. ஐ ஹேட் நாட் ஆர்டர் டிமாலிஷன் ஆஃப் எனி பில்டிங். தட் இஸ் வெரி 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 வைட்டல் சென்டென்ஸ் ஆஃப் திஸ் ஆர்டர். நான் எந்த ஒரு கட்டிடத்தையும் இடிக்க சொல்லி ஆர்டர் போடல. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு, அங்கே தர்கா இருக்குது, தர்காவை நான் இடிக்கையா சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ இது என்ன அர்த்தம் சார்? இது நான் வந்து அப்படி ஒரு ஆர்டர் போடுறதுல நோ irreversible consequences will ensue if the order of this court is obeyed. என்னுடைய ஆர்டரை நீங்கள் வந்து அமல்படுத்துறதுனால எந்த ஒரு என்ன சொல்கிற ஈடு செய்ய முடியாத இழப்பையும் சந்திக்க போகிறதில்ல சார். ஒபே பண்ணி அந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஈடு செய்ய முடியாத இழப்பு தான் சார் ஏற்படும். அங்கே இந்து முஸ்லீம் பிரச்சனை ஏற்படும். தர்கா ஒரு காலத்துக்கு வந்து அதை இடிப்பதற்கு வந்து அவங்க வந்து முயற்சி எடுப்பாங்க. அதுக்கான நோக்கம் தானே. ராஜா என்ன சார் பேசினார்? ஒரு அயோத்தியை இங்கே தொடங்குறாங்க, ஒரு அயோத்தியை இங்கே தொடங்குறாங்க, அயோத்தியை போல் இங்கே தர்காவை இடிப்பதற்கு வந்து சங்க பரிவாரங்கள் முயற்சி பண்ணுது எல்லாம் சொல்கிறான். எங்கள் நோக்கமே அதுதானே அப்படின்னு சொல்லியா ராஜா சொன்னாரா இல்லையா? அது வீடியோ காணொலி இருக்கா இல்லையா? அதுக்கு வந்து வழக்கு போட்டிருக்காங்களா இல்லையா? அதே வார்த்தையை இவர் சொல்கிறாரா இல்லையா? நான் இடிக்கையா சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஜிஆர் சாமிநாதன் நீதிபதியாக இருப்பதற்கு தகுதி வாய்ந்தவரா? இந்த கேள்வி எழுகிறதா இல்லையா? உடனடியாக ஜிஆர் சாமிநாதன் மீது இம்பீச்மெண்ட் நடவடிக்கை, பதவி நீக்கம் செய்கிற நடவடிக்கை. இப்போ வந்து நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யணும்னு சொன்னாக்கா அது ஒரு தனி ப்ரொசீடிங்ஸ், தனி நடைமுறை. இப்போ எடுத்தவுடனே வந்து டிஸ்மிஸ் எல்லாம் பண்ணி விட மாட்டாங்க. நீ தலைமை நீதிபதி நினச்சா நீங்கள் நீதிபதி இல்லைன்னு சொல்ல முடியாது, கொலிஜியம் நினச்சா இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் இருக்கிற எம்பிக்கள் எண்ணிக்கையில் அன்றைக்கி யார் அந்த எண்ணிக்கையில் ஒரு குறைந்தபட்சம் 100 பேராவது கையெழுத்து போட்டு மூவ் பண்ணணும். மூவ் பண்ணி அந்த பாராளுமன்றத்தில் டிபேட் நடக்கணும், விவாதம் நடக்கணும். இவர் பண்ணது சரியா தப்பான்னு. அப்புறம் இவர் போய் விளக்கம் சொல்லணும். விளக்கம் சொன்ன பிறகு அப்புறம் ஓட்டெடுப்பு நடத்துவாங்க. ஓட்டெடுப்பில் அன்றைக்கி ப்ரெசண்டாக இருக்கிற எம்பிக்களில் 2 பங்கு எம்பிக்கள் வந்து அதில் ஓட்டு போட்டு இவரை பதவி நீக்கம் செய்யணும். 300 பேர் இருக்காங்கன்னா 200 பேர் வந்து இவர் நீக்கலாம் அப்படின்னு ஓட்டு போடணும். அப்போ இம்பீச்மெண்ட் நடவடிக்கை அவ்வளவு சிக்கலானது. ஒரு ஹைகோர்ட்டு நீதிபதியை வந்து அவ்வளோ ஈஸியாக, ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண முடியாது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனாலும் இதை எடுக்கணுன்றேன். அதாவது இது வந்து இறுதியில் அது நடக்குதோ நடக்கல இல்லையாங்க, அது வேறு விஷயங்க. இப்படிப்பட்ட நீதிபதிகளுக்கு நாம் பாடம் கற்பிக்க வேண்டும். இப்படிப்பட்ட நீதிபதிகளை நாம் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டும். அதற்காகவே அவர்களுக்கு எதிராக பதவி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் வைக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கி நான் இன்னொரு கோரிக்கையை வைக்கிறேன். சிறப்பாக மிகச்சரியாக சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சி. அவர்களுக்கு நான் பாராட்டு சொல்லுகிற இதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில், எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் சார்பில் பாராட்டு சொல்லுகிற இதே நேரத்தில் இந்த எல்லக்கல்லுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கல் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதையும் வச்சுக்கிட்டு அது இருக்க இவனுங்க இந்த கோரிக்கையை எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. சங்க பரிவாரங்கள் இந்த கோரிக்கையை எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆகவே
அது வந்து தீபத்தூண் அல்ல, அது தீபத்தூண் என்று இப்பொழுது இந்த ஜிஆர் சாமிநாதன் ஒரு தீர்ப்பில் இப்போதான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காரு 100 வருஷ வரலாற்றில். இது இன்னும் ஒரு 10-20 வருஷம் போயிடுச்சுன்னு வச்சுங்களா, 2025 தீபத்தூணுன்னு ஹைகோர்ட்டு சொல்லியிருக்குன்னு அதை வச்சுக்கிட்டு பேசுவாங்க. அப்போ அதற்கான விதையை இன்றைக்கு அவர் போட்டிருக்கிறார். ஆகவே தமிழ்நாடு அரசு விழித்து கொள்ள வேண்டும். உடனடியாக அந்த எல்லைக்கல்லை, அந்த மலை மீது இருக்கிற அந்த எல்லைக்கல்லை, தர்காவுக்கு அருகே இருக்கிற அந்த எல்லைக்கல்லை உடனடியாக அரசு அப்புறப்படுத்தணும், உடனடியாக அதை கல்லை தூக்கி போடணும் என்கிற கோரிக்கையை நான் ஜனநாயக சக்திகளின் சார்பில், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நான் விடுக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்துக்கு கருத்து பதிவுக்கும் நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.